ஸோ ஒரு எப்படி வந்து ஒரு ரீட்டெய்லரை ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்தோன்னையும் உங்களுக்கு எப்படி ட்ராப் நடக்குது அப்படிங்கிறது கிளியராக வந்து புரிஞ்சிடும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் வந்து 8/7/2026 ஓகேவா. இதோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் இதுதான் இன்னைக்கு ஓப்பன் ஆன கேண்டில். ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இதான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ மேலே ஒரு கேப் இருக்குது, நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது நேற்று க்ளோஸ் ஆனது, இதுக்கு கீழே ஒரு கேப்பு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கேப்பு. ஸோ நீங்கள் 15 மினிட்ஸ் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இன்னும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகலை ஓகேவா. அதுக்கடுத்து இது ஒரு கேப்பு ஓகேவா. இது ஒரு கேப்பு, இது ஒரு கேப். இதான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஃபார்ம் ஆனியும் அதோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் வந்து இருப்பாங்க. ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டு அது எங்கிட்ட பிரேக் அவுட் ஆகுதோ அங்கிட்ட வந்து ட்ரேட் எடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா லோ வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு ஓகேவா. இந்த லோவை பிரேக் அவுட் ஆன உடனேயும் நிறைய பேர் வந்து செல் என்ட்ரி எடுப்பாங்க இந்த இடத்துல. சரி, அந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் எடுத்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எவ்வளோ பேர் இங்கே ட்ராப் ஆகுறாங்கன்னு பாருங்க. இங்கே கீழே வந்ததுக்கப்புறம் பிரேக் ஆனதுக்கப்புறம் லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது கேப்பை ஃபில் பண்ண வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து செல் எடுத்திருப்பாங்க. அப்படி கேப்பை ஃபில் பண்ணாமல் மறுபடியும் மார்க்கெட் உள்ளே போகுது. ட்ராப் நடந்துருச்சு. இவங்களை வந்து செல் பண்ணவங்கள ட்ராப் பண்ணிட்டாங்க ஓகேவா. இப்போ மார்க்கெட் மேலே போகுது. மேலே போயிட்டு டேவோட ஹையை பிரேக் ஆகுது. டேவோட ஹையை பிரேக் பண்ணோன்னையும் நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டே ஹையும் பிரேக் ஆகுது, அதே மாதிரி மேலே இருக்க கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி மேலேயும் ட்ரேட் எடுக்கிறாங்க. அவங்களையும் ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட்டில் உள்ள வந்துருச்சு. எப்படி ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. இப்போ பையரும் ட்ராப்பு, செல்லரும் ட்ராப்பு. பட் நம்மளோட செட்டப்ல இப்போ என்ன பண்ணியிருப்போம் அந்த இடத்துல அப்படின்னா இது நேத்தே வந்து ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் ஆனனால இது நேத்து டவுன் ட்ரெண்டு, இன்னைக்கு காலைல கன்ஃபர்மேஷன். டவுன் ட்ரெண்ட் ஆனனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் சைடு, அதாவது பை சைடு மேலே போகும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கவே மாட்டோம். நம்ம ஒன்லி செல் சைடு. பையராக இருந்தால் புட் ஆப்ஷனு, ஃபியூச்சர்ஸில் வந்து செல்லு ஓகேவா. அந்த கீழே வரும் தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம கீழே மார்க்கெட் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தோம் இந்த இடத்துல. அதே மாதிரி மார்க்கெட் இங்கேருந்து இப்படி ஒரு ஃபால், நீங்கள் என்ட்ரி இங்கனுக்குள்ளே எடுக்கலைன்னா கூட பை சைடு போய் நீங்கள் மாட்டியிருக்க மாட்டீங்க ஓகேவா. கிளியராக இருந்திருப்பீங்க டவுன் ட்ரெண்ட். ஸோ நம்ம போகக்கூடாதுன்னு அதே மாதிரி மார்க்கெட் என்னாச்சு, மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய ஃபால். இது என்ன அப்படின்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு, ட்ரம்ப் வந்து சீஸ்ஃபயரை கேன்சல் பண்ணிட்டாரு ஈரானோட அப்படின்னு. அது வந்தோடனே ஒரு பெரிய ஃபால். இப்போது நம்மளோட ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்க டவுன் ட்ரெண்டுக்கு ஓகேவா. இது நியூஸ்னால இந்த ஃபால் நடந்துச்சா இல்லை நம்மளோட ஸ்ட்ரக்சர் டவுன் ட்ரெண்டுக்கு மாறினால ஃபால் நடந்துச்சா அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர்ல முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இது டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்னு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ ஒரு டெக்னிக்கல்லையே நம்மளுக்கு இந்த மாதிரி நியூஸஸ் வரப்போகுது அப்படிங்கிறது முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நம்மளோட செட்டப். நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் டிஎம் பண்ணுங்கள்.